ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இது திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் பொன்னேரி வட்டத்தில் இருக்குது. ஸோ என்னுடைய இந்த மாந்திரிகம் அனுபவத்தில் என்னென்ன அமானுஷ்ய விஷயங்கள் நடந்ததுன்றதை நம்ம ஒன்றா ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நேற்று நடந்தது. ஸோ இவர் என்னுடைய கிளைண்ட், இவருக்கு ஒரு விஷயமா வந்திருக்கும். ஒரு நேற்று இவர் கூட இவர் வந்திருந்தார். இது என்ன இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கணும். யாரெல்லாம் அப்படின்னா இந்த போலி மாந்திரிகவாதிகள். ஸோ நானும் எல்லாம் எனக்கு தெரியும், நான் மயானத்தில் போயிட்டு எல்லாம் தனியாக பண்ணிவிடுவேன், எனக்கு எல்லாம் தெரியுன்ற விஷயங்களை அப்டேட் பண்ணால், அதாவது என்னென்னா முறைப்படி உபாசனை பண்ணாமல் போயிட்டு மாட்டிக்க கூடாதுன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான். இப்போ நான் ஒரு 17 குருமார்கள்கிட்ட முறைப்படி மாந்திரிகம் கற்றுருக்கிறேன். அதில் 3 காளியோட உபாசனை பெற்றிருக்க தீட்சை எடுத்திருக்கிறேன். பத்ரகாளி, அகோர காளி, மயான காளி. ஸோ ஆனாலுமே அதோட வீடித்தன்மை எங்களால் உணர முடியும். எங்களை பார்த்த உடனே அது அலரும். ஏன்னா அவளுடைய மந்திர சக்திகள் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அது பயப்படும். இந்த உபாசனை அப்படின்றது நார்மலாக எடுத்து வச்சு நெத்தில வச்சுன்னு கும்பம் வச்சுன்றதுலாம் இல்லை. ஸோ ரொம்ப நான் 3 உபாசனையில் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உபாசனை பார்த்திங்கன்னா அகோர காளியோட உபாசனை. 12 நாட்கள் பெண்கள் முகம் பார்க்கக்கூடாது, பெண்களுடைய குரல் கேட்கக்கூடாது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, வீட்டில் யாருக்கிட்டே பேசக்கூடாது. ரொம்ப கடுமையான தவம். அதாவது பைத்தியமே நம்மளுக்கு பிடிச்சிடும், அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகம். ஸோ இது ஒரு 12 நாள் ஒருத்தன் முடிச்சானே அவன் தான் மாந்திரிகவாதி. அந்த மாதிரியான கடுமையான உபாசனை நம்ம முடிச்சிருக்கிறோம். அப்படி மாதிரி பண்ணாவே பேயில நம்மளை பார்த்து அரண்டு ஓடும். ஆனால் அதோட சிம்டம்ஸ் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். நம்ம பார்த்து அலரும். நம்ம கை வச்சு மந்திரம் சொல்ல பேயின்னு பேசும். ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பெரிய ஆள் சின்ன ஆளுன்றதுலாம் இல்லை. ஸோ விஷயம் தெரியாமல் நீங்கள் போய் அதில் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நானாக சொன்னேன் இதை ஏதோ பில்டப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். இப்போ இவர் அவரோட வேலைக்காக வந்தார். அவர் லைவாக பார்த்தார். இப்போ ஒரு சிலர் அப்படியே கமெண்ட் பண்ணலாம், நீயே ஒரு ஆளை காசு கொடுத்து செட்டப் பண்ணி வச்சுக்கலான்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அவங்களும் கூட இருக்கணும்னு. ஆக்சுவலாக இவர் கூட இன்னொரு நண்பர் வந்தார். அவர் பாதியிலே ஓடிட்டார். அதையும் கேளுங்க அவர்கிட்டே. ஐயா ஓடினாரா இல்லையா? 3 பேர் போனோம். அவர் பாதியிலே போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் பாதியிலே போயிட்டாரு. அது நிறுத்தக்கூடாதுன்ற போராட்டம். அதாவது இவரோட வண்டி ஆக்டிவா வண்டி ஐயா, இப்போதான் ரீசெண்டாக சர்வீஸும் பண்ணாராம். நல்லா ஓடுது அவர் வண்டி. நான் தான் வாங்கி ஓட்டுறேன். நிறைய இடங்களில் நின்று பார்க்குறோம், ஆஃப் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம், நல்லா ஓடுது. அதுக்கப்புறம் இந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் அங்கேருந்து கிளம்பணும். வண்டி ஆன் பண்ணுறோம், ஆன் ஆகலை. செல்ஃப் ஷாட் இப்போ வச்ச உடனே பட்டன் ஸ்டார்ட் ஆகும், ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷமாக போராடுறோம். அப்புறம் வண்டி சென்டர் ஸ்டாண்ட் போட்டு கிக்கர் அடிக்கிறோம், ஸ்டார்ட் ஆகுது, தெரிஞ்சிச்சு. ஸோ அதோட கோவம் என்னன்னா, என்னோட எல்லையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன அப்படின்ற அதோட பவரை காட்டுது இல்லையா? ஏன்னா 3 இதுவும் ஒன்றா சேர்ந்துருச்சு, 3 விஷயம். ஸோ அப்போ என்னென்னா அது வீரியமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆனால் என்கிட்ட வர்றதுக்கு பயம். ஸோ நான் நேற்று இல்லை அப்படின்னா, ஸோ இவருக்கு உபாசனைகள் தெரியாது, இவரை தாக்கியிருக்கணும். நம்ம இருக்கிறதுனால அவர் சேஃப். இல்லைன்னா கட்டாயமாக அவர் அதை 3 தான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கணும். இது பயமுறுத்துன்னு சொல்ல நினைக்க வேண்டாம். ஏன்னா அது மாதிரி அதுக்கப்புறமா எலுமிச்சை பழத்தை அவருக்கு டக்குன்னு எடுத்து அதுக்கான சில விஷயங்கள் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு. அந்த விஷயத்தை போட்டதுக்கு அப்புறமா ஐயா எப்படி அவர் தெளிவாக பேசுகிறார். தள்ளி தான் போகணுமா, தள்ளி தான் போய் ஆகணுமா, வழியே இல்லையா அப்படின்னு. கவலைப்படாதீங்க, ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அங்கேருந்து இதோட எல்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இன்னும் ஒரு 10 ஸ்டெப்பு நடந்திருப்போம். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வரோம். எங்கள் இடத்துல வந்ததுக்கப்புறம் ஐயா நான் வீட்டுக்கு போகணும், செல்ஃப் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா திரும்ப ஆன் ஆகாது, நான் அப்படியே இருக்கு, நான் அப்படியே போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, இப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஆன் பண்ணி காட்டுறேன். அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. திரும்ப 2-3 வாட்டி பண்ணதுக்கப்புறம் அவரே செக் பண்ணி பார்த்தாரு. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உபாசனை பெறாமல் அந்த மாதிரியான அந்த வேலைகள்லையும் இரவு நேரங்கள்லையும் போயிட்டு எதுவுமே பிரச்சனை மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக பண்ணுறோம். அவ்வளோ அதோட ஆக்ரோஷம் எனக்கு அந்த கால் வச்ச உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதால் என்னை எதுவும் பண்ண முடியல. ஸோ உபாசனை பெறாதவங்கள அதை எப்படி பண்ண பாருங்கள். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அமானுஷ்ய விஷயங்கள் இது மாதிரி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்றது தான், மற்றபடி யாரும் பயமுறுத்துறதுலாம் இல்லை. ஸோ அதை பற்றின அவருடைய அனுபவம் நேற்று நைட்டு தான் நடந்தது. அவர் எங்கள் கூட வந்தார். அவர் அனுபவத்தை ஐயா நீங்கள் சொல்லுங்கள் என்ன எல்லாம் நடந்ததுன்றதை, நீங்கள் என்கிட்ட மிராக்கலாக பேசின விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. ஐயா வணக்கம் எல்லாருக்கும். ஐயா சொன்னது முற்றிலும் உண்மை. எனக்கு நான் ஒரு கூட நேற்று என்னுடைய வேலைக்காக போயிருந்தேன். நானும் இன்னொருத்தர் 3 பேர் போயிருந்தோம்.
அவர் வரதுக்கு கொஞ்சம் தாமதாச்சு. இப்போ சுற்றி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. அவர் பாதியிலேயே போயிட்டாரு. ஒருத்தர் வந்தவர், என்னால் முடியாது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாதியிலேயே போயிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் ஐயாவும் தொடர்ந்து எவ்வளோ இடம் தேடி பார்த்து ஒரு இடம் கிடைச்சிது. பூஜை பண்ணார் ஐயா, பூஜை பண்ணார். பூஜை பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் வெளில வரும்போது நல்லா வண்டி காலையிலேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு 3 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முன்னாடி தான் நான் எல்லாம் அதுக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். வண்டி நல்ல கண்டிஷன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காலையில் நானும் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஐயாவும் ஓட்டினார். ஐயா தான் வண்டி ஓட்டினார் ஃபுல்லாகவே. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நாங்கள் ஓட்டியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு வரைக்கும் கிடச்சிது. ஐயா பூஜை பண்ணார். பூஜை பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வெளில வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க ஐயா. எவ்வளோ தள்ளியும் பார்த்துட்டோம், கிக் அடிச்சும் பார்த்தாரு ஐயா, இதையும் பண்ணி பார்த்தாரு. ஆனால் வண்டி எதுவுமே அப்புறம் நான் கேட்டேன், ஐயா நம்ம தள்ளியும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் 2 எலுமிச்சை எடுக்க சொன்னார். 2 எலுமிச்சை எடுத்து அப்புறம் எனக்கு ஒன்று கொடுத்தாரு. ஐயா ஒன்று வச்சுக்கிட்டு கொஞ்சம் மந்திரங்கள் சொன்னார். மந்திரங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஸ்டெப்பு தள்ளி பார்த்தோம். அதுக்கப்புறம் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எனக்கு ஆச்சரியமாக வந்து அனாமனை சக்தி எனக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நேற்று நிஜமாக நான் உண்மையாக உணர்ந்தேன். அந்த இது அவ்வளோ நேரம் பண்ணியும் ஸ்டார்ட் ஆகாது. அந்த இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு கண்டிப்பாக அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் கோயிலாண்டு வந்த பிறகும் சொன்னேன், ஐயா இந்த அப்படியே ஆஃப் பண்ணாதீங்க, நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். ஐயா தான் சொன்னார், இல்லைப்பா ஆஃப் பண்ணது ஒன்றும் ஆகாது, உனக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாரு. அப்படியே இங்கே வந்து கோயிலாண்ட வந்து 2 வாட்டி 3 வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம், அப்பயும் ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மறுபடியும் நாங்கள் போய் செக் பண்ணேன், வண்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணேன், அப்பயும் ஒன்றும் ஆகலை. அப்புறம் என் தங்கச்சி என் வீட்டுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே எடுத்துக்கோ, அப்பயும் ஒன்றும் ஆகலை. மறுபடியும் காலையில் எடுத்துகிட்டு வந்தேன், அப்பயும் ஒன்றும் ஆகலை. இது எனக்கு நான் நிஜமாகவே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. நானே என்னடா அது அவ்வளோ இதாக இருந்தது வண்டி, திடீர்னு எப்படி ஸ்டார்ட் ஆகலை. அப்போ தான் நினச்சேன் அனாமனை சக்தி இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது, அவ்வளோ இதுவாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஐயாவும் எனக்கு தைரியம் கொடுத்தா எல்லாம் பண்ணார். அதே மாதிரி அவர் மந்திரங்கள் போட்டு அந்த இதை நல்லா பண்ணியிருந்தாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நானே ஆச்சரியப்பட்டேன். நான் இதுதான் விஷயம். இது என்னன்னா இந்த அமானுஷ்ய விஷயங்களை உணர்வது அப்படின்றது எப்படின்னா இந்த சூழ்நிலைகள் தான். ஸோ அதனால இது நாங்கள் என்னென்ன இதை பற்றி நான் தான் கெத்து, நான் தான் பெரிய ஆளு, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், என்ன நாடி வாங்குன்றதுலாம் இல்லை. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. மாந்திரிகம் அப்படின்றது என்னென்ன, முறைப்படி சரியான குருமார்களை தேடி அவங்ககிட்ட சரியான உபாசனை பெற்று இந்த மாதிரியான தொந்தரவு வந்தால் எப்படிலாம் அதுலேருந்து வெளியே வரணுன்றதை முறைப்படியான குருமார்கிட்ட போயிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலைகளை வந்து நீங்கள் செய்யுங்க. கட்டாயமாக வந்து என்னென்னா மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் சித்தர்கள் சொன்ன இந்த மந்திர உபாசனங்கள். அதாவது மந்திரவாதி அப்படின்றது என்னென்னா ஒன்றும் கிடையாது, பயப்பட வேண்டியதில்லை. மந்திரங்களை வதம் செய்பவன் தான் மந்திரவாதி. அந்த மந்திரங்களை எப்படி வதம் செய்யணும், ஓம் அப்படின்றது நாதமாக ஓம், அந்த பீஜியம் தான் வந்து அந்த மந்திர அலைகள் தான் வந்து பிரபஞ்சத்தில் வந்து பிரதிபலிக்கும். அதனால முறைப்படி உபாசனம் பண்ணிட்டு நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க. கட்டாயமாக நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நல்லது நடக்கும். அதே மாதிரி மக்களுக்கு நல்லதை செய்யறதுக்காக மட்டும் இதை பயன்படுத்துங்க. மயானத்திலே சரி எந்த ஒரு விஷயம் மற்றவங்களை கெடுக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக எந்த ஒரு விஷயங்களும் பண்ணாதீங்க. அது வந்து தேவையற்றதும் கூட. நல்ல விஷயங்களை மட்டும் பயன்படுத்தின வாழ்க்கையில் வந்து எல்லா வித சந்தோஷங்களும் அடையலாம். ஸோ இது மாதிரியான சில மற்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிற அடுத்த வீடியோவில். நன்றி.